வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இந்த வாரம் தேர்டு ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். அதில் அடுத்த ப்ரமோ அது வந்து ஒரு ஜாலியான ப்ரமோ. அது எப்படின்னா அது போட்டிக்கு மிக முக்கியம் இல்லை, ஒரு டூயட் ரவுண்டில் ஒரு ஜாலியான பாட்டு. அது வந்து ஹரிஷ் ராகவேந்திரா அவர் பாடின ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து. ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து பாடல்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்கும், அந்த படமே சூப்பராக இருக்கும். சேரன் நடித்த படம், அந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது இந்த ஆண்டு. அதற்கான ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரீரிலீஸுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து சேரன் வந்து அவருடைய காதலிகளோட இருக்கிற மாதிரி கதை. அதுதான் அவர் 1, 2, 3 அந்த அட்டம்ப்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அவங்க எல்லாத்தையும் கடைசியில் தன்னோட திருமணத்துக்கு கூப்பிடுறது, தன்னோட பழைய காதலிகளை. அதுதான் அந்த படத்துடைய கதை. ஸோ அதை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வெவ்வேறு கேமராமேன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லவ்வுக்கும் ஒன்று கேரளாவில் நடக்கும், ஒன்று கிராமத்தில் நடக்கும். அதுக்கு வெவ்வேறு கேமராமேனை யூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அதில் பரத்வாஜோட மியூசிக்கு எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொரு பூக்களுமே தேசிய விருது கிடைத்தது. அந்த பாடலுக்கு எழுதிய பா விஜய்க்கும் சித்ராமா 2 பேருக்குமே நேஷனல் அவார்டு கிடைச்சிது. ஸோ அந்த இது ஞாபகம் வருதே பாட்டு சூப்பராக இருக்கும். அதுல ஒரு மிக முக்கியமான பாடல் வந்து மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா அப்படிங்கிற பாட்டு. அது ஒரு லவ் போர்ஷன். அவர் கோபிகாவை லவ் பண்ணுவார் சேரன்னு அந்த காலகட்டத்தில் வரும். அதை தான் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பாரு. அதை வந்து அவரும் வர்ஷினி அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுறது கியூட்டா இருக்கு. அவங்க அந்த அதே மாதிரி கெட்டப்ல பெரிய இதெல்லாம் சூரியகாந்தி பூவெல்லாம் தலையில வச்சுட்டு வந்து அதை மாக்காப்பா கிண்டல் பண்ணி ஜாலியா அந்த மாதிரி போகுது. இது வந்து ஒரு ரிலீஃப் தான். இது வந்து போட்டியோட சுவாரஸ்யத்துக்கு நடுவில் ஒரு ரிலீஃபா ஒன்று வேணும்ல. ஏன்னா இவங்க கண்டஸ்ட்ல கிடையாது, இருந்தாலும் அவங்க வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு ஜாலியா பார்க்க வேண்டிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இதுல ஒவ்வொரு போட்டியாளர்களுமே 2 பாட்டு பாடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு பாடல் நம்ம இவங்க பாடினது காமிச்சாங்க, காயத்ரி பாடினது. அதாவது காயத்ரி வந்து நரேஷ் ஐயரோட பாடினது. ஸோ இந்த படத்துல இருந்து நம்ம மதுரைக்கு போகாதடி அந்த மாதிரி அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, அழகிய தமிழ் மகன்ல இருந்து ஒரு பாட்டு சேர்ந்து பாடினாங்க. நரேஷ் ஐயர் அவரே பாடின பாட்டு தான் அது. அவரும் நம்ம காயத்ரியும் சேர்ந்து பாடின அந்த கிளிப்பிங்ஸ் லேசா ஒரு 2 வரி வர்ற மாதிரி காமிச்சாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அதே காயத்ரிக்கு இன்னொரு பாட்டு ப்ரமோல. மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரமோல ஒரு பாடல் தான் வருது, இவங்களுக்கு 2 பாடல் வருது. ஏன்னா ஒரு ப்ரமோ வந்து முழுக்க நஸ்ரீனுக்காக போடப்பட்ட ப்ரமோ. அதுல வந்து தேர்டு ஃபைனலிஸ்டா நஸ்ரீனை செலக்ட் பண்ணிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது முழுக்க நஸ்ரீனுக்காக போடப்பட்டது. மொதல் ப்ரமோல தான் வந்தது அந்த லைட்டா கிளிப்பிங்கு. அது வந்து யாரெல்லாம் வராங்க, பிளேபேக் சிங்கர்ஸ் யாரெல்லாம் வராங்க, உன்னிமேனன் வராரு, நரேஷ் ஐயர் வராரு, ரஞ்சித் வராரு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக போடப்பட்ட அந்த மொதல் ப்ரமோ. அதுல கடைசி ஒரு சின்ன லைனா இதையும் காமிச்சாங்க காயத்ரி பண்ணது. இப்ப காயத்ரிக்கு 2வது பாடல். ஸோ அந்த 2வது பாடல் என்னன்னா, முதல்ல வந்து மனோ பாடுறாரு. மனோ பாடும் பொழுது என்னன்னா, அவர் வந்து ஏபுள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயிங்கிற ஒரு பாட்டு, சின்ன பூவே மெல்ல பேசு. அந்த படம் வந்து நம்ம S.A. ராஜ்குமார் மியூசிக் பண்ண படம். அவரே மியூசிக் பண்ணி அவரே பாட்டையும் எழுதின படம். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு, பாடல்களும் பெரிய ஹிட் ஆச்சு. அதுல வந்து ஓ பொன்மாங்குயில் அப்படிங்கிற பாட்டுலாம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த படம் இல்லை, இது சின்ன பூவை மெல்ல பேசுல வந்து சின்ன பூவை மெல்ல பேசு இந்த பாட்டு. அப்புறம் இப்ப இந்த பாட்டு ஏ புள்ள கருப்பாயி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்கார பூங்குயிலே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஹிட்டு. நான் சொன்ன இந்த ஓ பொன்மாங்குயில்ங்கிறது வேற படம், அதுவும் பிரபு நடிச்ச படம், அதுவும் S.A. ராஜ்குமார் தான், அது வேற படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையே இந்த பாடெல்லாம் S.A. ராஜ்குமார் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவரே பாட்டை எழுதியிருப்பாரு. அவருக்கு அந்த காலகட்டத்தில் இசை கவிஞர்னு டைட்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரே பாட்டை மியூசிக்கும் போட்டு பாட்டை எழுதினாரு. அந்த பாட்டை அவரே பாடியிருப்பாரு. பட் ஆனா அந்த பாட்டு கிடையாது. இவர் பண்ணது, நம்ம உன்னிமேனன் பண்ணது வந்து கரு கருப்பாயிங்கிறது வந்து நம்ம பிரபுதேவா ரோஜா அவங்க 2 பேரும் நடிச்ச படம். ஸோ அதுல வந்த பாட்டு அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது ஹிட் ஆனதுக்கு மெயினான காரணம் நம்ம இதுதான், லியோ படம் தான். லியோ படத்துல அந்த பாட்டை திருப்பி யூஸ் பண்ணாங்க. லியோ படத்துல 2 பாட்டை திருப்பி யூஸ் பண்ணாங்க. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் பூவுக்கும் சண்டையை வந்ததுலங்கிற பாட்டு, கரு கருப்பாய் யூஸ் பண்ணாங்க.
அது இப்போ உள்ள இளைஞர்கள் 2K கிட்ஸ் மத்தியில பெரிய அளவுல ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து தேவா போட்ட பாட்டு கரு கரு கருப்பாயி, உன்னிமேனனும் அனுராதா ஸ்ரீராமும் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை தான் காயத்ரி பாடுறாங்க உன்னிமேனனோட. அநேகமாக 4th ஃபைனலிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 4th ஃபைனலிஸ்ட் இந்த வாரமே சூஸ் பண்ணிடுவாங்க. அது காயத்ரியா இருப்பதற்கு 99.99% வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். இதுல நடுவர்கள் எதுவும் ஷாக் கொடுக்காம இருக்கணும். அதாவது மூணு ஃபைனலிஸ்ட் இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆத்யா, சாராஸ்வதி மற்றும் நஸ்ரீன். இவங்க 4th ஃபைனலிஸ்ட் காயத்ரி, 5th ஃபைனலிஸ்ட் லயனட், 6th வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேல் சிங்கர் ரிதன் தான். அவரை ஃபைனலுக்கு கூட்டு போறோம்னு ஒரு ஷாக் கொடுத்தா பயங்கரமா இருக்கும். ஒரு மேல் சிங்கர், ஒரு ஜெண்டர், இவர் ஒரு மேல் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அதனால இவங்களை சூஸ் பண்றோம் அந்த ஒரே காரணத்துக்காக சூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ஷாக்கா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கிறதுக்காக அவங்கள அது ஒரு காரணத்தினால அவங்கள வந்து இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணாலும் தப்பா இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். இவங்க எடுக்க போற முடிவுகள், நடுவர்கள் எடுக்க போற முடிவு ரொம்ப முக்கியமானது. அது வந்து அவங்க திறமையின் அடிப்படையிலையும் எடுக்கணும். அதை தவிர வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய ஆதரவுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். ஸோ இது வந்து வெரி வெரி டஃப் டாஸ்க், ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அதை அவங்க சிறப்பாக செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா 3வது காயத்ரி செலக்ட் பண்ணாதே பல பேர் வருத்தத்தில் இருக்காங்க. நஸ்ரீனை விட காயத்ரி பெஸ்ட் சிங்கரு, எப்படி நீங்க வந்து காயத்ரிக்கு முன்னாடி நஸ்ரீனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு கேள்வி கணைகள் வருது. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு.